வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். டெட் வழக்கு பாஸ் மார்க் விவாதம் இதோட அப்டேட் என்ன இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு டெட் தேர்ச்சி மதிப்பெண்கள் தொடர்பான நீதிமன்ற வழக்கில் முக்கியமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா அரசு தரப்புக்கும் ஆசிரியர்கள் தரப்புக்கும் இடையே ஒரு விரிவான வாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை பார்த்தீங்கன்னா கிடைத்துள்ள தகவல்களை முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். வழக்கின் பின்னணியை முதலில் சுருக்கமாக நம்ம பார்த்துப்போம். கடந்த சில நாட்களாக நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடர்ந்து விசாரணைக்கு வந்ததால் டெட் தொடர்பான இந்த வழக்கு இன்று மதிய உணவு இடைவேளைக்கு பிறகுதான் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகே இரு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை நீதிமன்றத்தில் விரிவாக முன்வைத்திருக்காங்க. முன்னதாக நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் அரசே தனது கொள்கை முடிவை எடுத்து தெரிவிக்க வேண்டும், அதன் பிறகே நீதிமன்றம் அடுத்த கட்ட முடிவை பரிசீலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி இன்று அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவாக விளக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி இதில் பார்ப்போம். அரசு தரப்பின் முக்கியமான வாதம் என்னவென்றால் டெட் தேர்வில் 50% குறைவாக தேர்ச்சி மதிப்பெண்களை நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50%க்கும் குறைவாக தேர்ச்சி மதிப்பெண் வைக்கிறதுக்கு முடியாது. இது சட்ட விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட கொள்கை முடிவு என்பதால் அதிலிருந்து விலக முடியாது என்று அரசு தரப்பு நீதிமன்றத்தில் வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் தரப்பில் இருந்து வேறுபட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க முடியாத நிலை இருந்தாலும் பல ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் சேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் குறிப்பாக பணி அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு வெயிட்டேஜ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒருவர் ஒரு வருடம் பணியாற்றி இருந்தால் அதற்கு ஏற்ப ஒரு மதிப்பெண், அதே மாதிரி பல ஆண்டுகள் பணியாற்றி இருந்தால் அதற்கேற்ப கூடுதல் மதிப்பெண்கள் கொடுக்கணும் அப்படின்னு கருத்து வைக்கப்பட்டிருக்குது. இதோடு மட்டுமல்லாமல் கல்வி தகுதி மற்றும் சிறப்பு தகுதிகளை கருத்தில் கொண்டு ஸ்பெஷல் மார்க் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வச்சுருக்காங்க. அதாவது ஆசிரியர்கள் பெற்றிருக்கும் கூடுதல் தகுதிகள், பயிற்சிகள் அல்லது கல்வி முன்னேற்றங்களை அடிப்படையாக கொண்டு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டால் பலர் தேர்ச்சி பெறும் வாய்ப்பு உருவாகும் என்று ஆசிரியர்கள் தரப்பு வாதிட்டுள்ளது. அதாவது இந்த கோரிக்கையின் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பல ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற தேவையான மதிப்பெண்களுக்கு மிக அருகில் உள்ளனர். அதாவது அவர்களுக்கு உரிய வெயிட்டேஜ் அல்லது சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டால் தேர்ச்சி பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்ற கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அதே சமயம் அரசு தரப்பு மீண்டும் சட்ட விதிமுறைகளையே சுட்டிக்காட்டி 50% தேர்ச்சி மதிப்பெண் என்பது மாற்ற முடியாத கொள்கை முடிவு என்று தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு. இருப்பினும் வெயிட்டேஜ் அல்லது சிறப்பு மதிப்பெண்கள் தொடர்பாக பரிசீலனை செய்யக்கூடிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா நீதிமன்றமும் இரு தரப்பினரின் வாதங்களையும் கவனமாக கேட்டு வருகிறது. குறிப்பாக தேர்ச்சி மதிப்பெண்களை மாற்ற முடியாத சூழலில் மாற்று வழிகளாக வெயிட்டேஜ் அல்லது சிறப்பு மதிப்பெண்கள் வழங்குவது குறித்து என்ன செய்யலாம் என்ற கோணத்திலும் விவாதம் நடைபெற்றதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. இறுதியாக பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் அதிகாரப்பூர்வமான உத்தரவு அல்லது தெளிவான அறிவிப்பு இன்னும் வெளியாகலை. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு தான் இருக்குது. எந்த முடிவு எடுக்கப்படுகிறது என்பதை பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும். எனவே தற்போது வெளியாகி வரும் தகவல்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வாதங்கள் தொடர்பானவை மட்டுமே. ஓகேவா? அதிகாரப்பூர்வ உத்தரவு வெளியான பிறகே யாருக்கு என்ன சலுகை கிடைக்கும், வெயிட்டேஜ் வழங்கப்படுமா, சிறப்பு மதிப்பெண்கள் அறிவிக்கப்படுமா அல்லது தற்போதைய நடைமுறையே தொடருமா என்பது தெளிவாகும். அதனால் அதிகாரப்பூர்வ தகவல்களுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். புதிய அறிவிப்பு அல்லது நீதிமன்ற உத்தரவு வெளியானவுடன் அதன் முழு விவரங்களையும் நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ புதுசாக நீங்கள் நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு சேரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.